திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். செய்தி மலர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆட்சியில் சுகாதாரம், குடும்ப நலத்துறை மேம்பாடு குறித்த சிறப்பு செய்தி மலர் இன்று இடம்பெறுகிறது. நாடு கடந்த 11 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் பெரும் வளர்ச்சி கண்டு சாதனை படைத்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டம், ஜன் ஆரோக்கியா, பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் குறைந்த விலையில் மருந்துகள் விநியோகம், போஷன் அபியான் மூலம் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து திட்டம் போன்ற ஏராளமான சுகாதார திட்டங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆட்சியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சுகாதார திட்டங்களின் பயன்கள், மக்களிடையே அது ஏற்படுத்தியுள்ள தாக்கம், உலக அளவில் சுகாதாரத்துறையில் நம் நாட்டின் சிறப்பிடம், வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சுகாதாரத்தின் பங்கு போன்றவை குறித்து திருச்சியை சேர்ந்த மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் M.A. அலீமுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் சத்யநாராயணன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், நம்மளுடைய சுகாதாரத்துறையில ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2015க்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலகட்டத்துக்கும் தற்போதைய காலகட்டத்துக்கும் எந்த விதமான முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கும்? இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் டாக்டர்? மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறையில அரிய பல முன்னேற்றங்களை 10 ஆண்டு காலத்துல பெற்றிருக்கு. 2015 to 25 வந்து ஒரு கோல்டன் பீரியட் ஃபார் ஹெல்த் செக்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எதனாலன்னா 1915 நம்ம நாட்டுக்கு இருந்த மருத்துவர்களின் எண்ணிக்கை 0.7 to 0.9 ஆயிரம் பேத்துக்கு இருந்தாங்க 2015. 2025 எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு 834 பேருக்கும் ஒரு மருத்துவர் இருக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவர்களினுடைய எண்ணிக்கை நம்ம நாட்டுல பெருகிருக்காங்க. மருத்துவ கல்வியை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, 1915 எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா முழுசும் சுமார் 387 மருத்துவ கல்லூரிகள் தான் இருந்துச்சு. கடந்த 10 ஆண்டுகள்ல அந்த மருத்துவ கல்லூரி 704ங்கிற எண்ணிக்கைக்கு மேல உயர்ந்துருச்சு. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா கூட 2015 45 இருந்த கல்லூரி இன்னைக்கு 74ங்கிற அளவுக்கு ஆயிருக்கு. அதே மாதிரி மருத்துவத்துல சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டொன்றுக்கு 2015 எடுத்துக்கிட்டா 51,342 பேர். இப்ப 2025 எடுத்துக்கிட்டோம்னா 1,07,948 மாணவர்கள் ஒரு வருஷத்திற்கு சேர்றாங்க. அவ்வளவு பெரிய அரிய ஒரு முன்னேற்றத்தை நம் பிரதமர் தலைமையிலான ஆட்சி இந்த 10 ஆண்டுல ஒரு வரலாற்றை ஏற்படுத்தியிருக்கு. அதே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா 2015 5,915 மாணவர்கள் சேர்ந்த இடத்துல அதிகமான மருத்துவ கல்லூரிகளின் வளர்ச்சினால ஒரு வருஷத்துக்கு 15,600 மாணவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து அண்டர் கிராஜுவேட் லெவலை பொறுத்த வரைக்கும். அதே முதுநிலை மருத்துவ படிப்பை எடுத்துக்கிட்டோம்னா 2015 வருஷத்துக்கு 31,185 மாணவர்கள் தான் சேர்றதற்கே உட்படுத்தப்பட்டாங்க. 2025 எடுத்துக்கிட்டோம்னா மருத்துவ கல்லூரிகளின் வளர்ச்சினால 67,802 பேர், ஏறத்தாழ 117% போஸ்ட் கிராஜுவேட் படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்குங்கிறது வந்து மிகவும் சந்தோஷமான செய்தி. மகிழ்ச்சி டாக்டர். டாக்டர், இந்த காலகட்டத்தில் என்னென்ன நோய்கள்ல இருந்து முற்றிலுமா விடுபட்டு இருக்கிறோம்? உலக நாடுகளுக்கு இணையாக இந்த நோய்களை வெல்லக்கூடிய சக்தியை வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பெற்றிருக்கோமா டாக்டர்? நிச்சயமா பெற்றிருக்கோம். இந்தியா வளரும் நாடுகள் அப்படிங்கிற ஒரு விதத்துல இருந்தாலும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான ஒரு மருத்துவ வளர்ச்சியை தற்போதைய பிரதமர் தலைமையில நம்ம அடைஞ்சிருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா 2020-21 கொரோனா உலகத்தையே ஒரு திருப்பி போட்ட ஒரு நோயா இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவும் அது இருந்தது. திறம்பட அதை கையாண்டிருக்கிறோம். அதோட வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாமும் கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணி உலக நாடுகளையும் கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணத்தக்க அளவுக்கு தடுப்பூசிகளை தயாரித்து உலகம் முழுதும் ஏற்றுமதி செஞ்ச நாடு இந்தியா நாடுங்கிறதுல நம்ம பெருமை கொள்றோம். இதனால உலகமே கொரோனாவை வெல்லுவதற்கு உறுதுணையாக இருந்தது நம்ம நாடு. பல நாடுகள் பல நோய்கள்ல முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் நமது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தடுப்பூசிகளால் தடுக்கப்படக்கூடிய பல நோய்களை வந்து இந்தியாவில இருந்தே விரட்டி இருக்கோம். முக்கியமானது ஸ்மால் பாக்ஸ் என்கிற பெரியம்ம நோய். ரெண்டாவது வந்து கினி வாம் அப்படிங்கிற ஒரு தொந்தரவு நாடாப்புழு. மூணாவது 2014 போலியோவே
இல்லாத ஒரு இந்தியாவா அறிவிக்கப்பட்டுச்சு. யாஸ்ங்கிற ஒரு நோய் இந்தியாவில இருந்து துரத்தப்பட்டது 2016. ட்ரோகோமாங்கிற கண்ணை பாதிக்கக்கூடிய நோயை எலிமினேட் பண்ணது இந்தியாவில இருந்து 2023. அது மாதிரி லெப்ரசி 1000க்கு ஒருவருக்கு கீழே கொண்டு வந்தது நம் இந்திய அரசு. இதோட மட்டும் இல்லாம பிளேக் நோயை அந்த காலத்திலே ஒழிச்சிட்டோம். அது மாதிரி ஃபைலேரியாங்கிற யானைக்கால் வியாதியை 2027க்குள்ள ஒழிக்கணும்னு முனைப்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். 2025ல இருந்து 2030க்குள்ள டிவி இல்லாத இந்தியாவை உருவாக்கணும்னு முனைப்போட இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம சிறு சிறு பூச்சிகளால் பரவக்கூடிய நோய்கள், வெக்டார் பார்ன் டிசீஸ், மலேரியா, ஃபைலேரியா, காலசா அப்படிங்கிற நோய்கள்லாம் கொசுக்கள் மூலம் பரவக்கூடிய நோய்களை தடுப்பதில் வெற்றி கண்டிருக்கு. சமீபத்தில் கொரோனாவை வெற்றி கண்டோம். இவ்வாறு பல நோய்கள்ல நம்ம இந்தியா நாட்டை விட்டு துரத்தி இருக்கு. மற்றதை துரத்துறதுக்கு பெரும் முயற்சி எடுத்து அரும்பாடுபட்டு வந்துகிட்டு இருக்கு. மகிழ்ச்சி டாக்டர். இப்போ நோய்களை தடுக்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை கையாண்டு வரோம் இல்லையா? அந்த திட்டங்கள் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? இதுல முக்கியமானது தடுப்பூசி திட்டம். போலியோ டிராப், MMR வேக்சின், இன்னும் பல வேக்சின்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கறதனுடைய திட்டம் இந்திய அளவுல சிறப்பா செயல்பட்டு வருது. அது ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் வாயிலாகவும் நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் தடுப்பூசிகள் கொண்டு தடுக்கப்படக்கூடிய நோய்கள்ல இருந்து இந்தியா காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்தியனுடைய ஒரு சிசு மரணம் 2015 எடுத்துக்கிட்டா 1000 பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல 37 இருந்தது. 2025ல 1000 குழந்தைக்கு 20 குழந்தைகள் இறக்கக்கூடியதா வெகுவா குறைஞ்சிருக்கு. அதே தமிழ்நாட்டுல 7.7 2025ல சிசு மரணம். இதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கான தடுப்பூசி திட்டம், எல்லா பிரசவமும் ஆஸ்பத்திரியில் பார்க்க வேண்டும் என்ற திட்டத்தின் காரணமாக ரொம்ப அதிக அளவுல 2025ல குறைஞ்சிருக்கு. 1.9 தான் மெட்டர்னல் மார்டாலிட்டி. அதோட இந்த தடுப்பூசி திட்டங்கள்னாலையும் நம்மளுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலையும் நம் இந்தியரின் சராசரி வாழக்கூடிய நாட்கள் 2015ல 69.33 வருஷங்கள் இருந்துச்சு. அதே 2025 எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு வகையான சுகாதார திட்டங்கள் மூலமாக இந்த 10 வருஷத்துல சராசரி இந்தியன் உயிரோடு வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய வருடம் 72 வயசு 72 வயசுக்கு உயர்ந்திருக்கு. அது நம்ம மருத்துவத்துறையில கொன்ற ஒரு வெற்றியினுடைய ஒரு குறியீடா எடுத்துக்கிறோம். சராசரி வயது ஏற ஏற அதுல நம்ம அன்றாடம் பாக்குறவங்க எல்லாருமே என்ன கேக்குறோம்னா, சார் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, எனக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கு, இந்த மாதிரி தொற்றா நோய்கள் அதிகரிச்சுட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. முன்னாடி கம்பேர் பண்ணும் போதை விட இப்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் சார்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொற்றக்கூடிய நோய்கள்ல இருந்து வெற்றி கண்டுகிட்டு இருக்கோம். ஆனா தொற்றாத நோய்களை கண்டு உலகமே அஞ்சக்கூடிய லெவல்ல இருந்தாலும் தொற்றா நோய்களை தவிர்ப்பதற்கும் அதை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிப்பதற்கும் பல அரிய திட்டங்களை ஆரம்ப சுகாதார நிலையிலேயே இந்த அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கு. இதனால கேன்சரை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியுது, சர்க்கரை நோயை கிராமப்புறங்கள் எல்லாம் கண்டறிய முடியுது, இரத்த கொதிப்பு நோயை கண்டறிய முடியுது. இதோட வாதம் வராம தடுக்கிறது, மாரடைப்பு வராம தடுக்கிறது, இதையும் நம்ம தவிர்க்கிறதற்கு இந்த திட்டம் வழிகாட்டுது. பொல்யூஷன் கண்ட்ரோல்னால நாள்பட்ட சுகாதார தொந்தரவுகள் அதையும் குறைக்கிறதற்கு நம்ம அரசு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு. தொற்றாத நோயில நம்ம மத்திய அரசு கவனம் செலுத்தி வர்றதுல கேன்சர் நோயை தடுப்பதற்கு பல வகையில மக்களுக்கு உதவி வருது. அந்த கேன்சரை தடுப்பதற்கு, தவிர்ப்பதற்கு, அதை கண்டுபிடிப்பதற்கு, சிகிச்சையை எளிமைப்படுத்த ஒவ்வொரு பட்ஜெட்லயும் அதுக்கு சிறப்பான ஒரு நிதியை ஒதுக்கீடு பாடுபட்டு இந்த புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியது மூலமா ஒரு நோயாளியை எந்த அளவு காப்பாற்ற முடியும்? நோய் முற்றிய பிறகு வரதை விட ஆரம்ப நிலையிலேயே கண்டறியும் மூலமா கிடைக்கிற பலன்கள் என்ன? நம்ம இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் புற்றுநோய் ஏற்படாம பெண்கள்ல தடுக்கிறதற்கு ஒரு தடுப்பூசி திட்டத்தை அறிவிச்சோம். பிரைமரி பிரிவென்ஷனாவே கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதற்கு திட்டத்தை வகுத்து நடைமுறைப்படுத்தி வருது. மக்களிடையே ஒரு பழக்க வழக்க மாற்றத்தை ஏற்படுத்த வேணுங்கிறதுல புகைப்பிடிக்கிறத பொது இடங்கள்ல ஒழிச்சிருக்கு. புகையிலை உபயோகத்தை குறைக்கிறதற்கு டாக்ஸை புகையிலை பொருட்கள் மூலமா
அதிகமா விதிச்சு அதனுடைய விற்பனையே போனாலும் பரவாயில்லன்னு அந்த புகைப்பிடிப்பதனால் வரக்கூடிய புற்றுநோயை தடுக்க திட்டங்களை வகுத்து செயல்படுது. அதே மாதிரி கேன்சர் நோயை கண்டறிய கூடிய எளிமையான முறைகளை அதையும் மக்களுக்கு போதனை செஞ்சு வருது. மார்பக புற்றுநோயை அவங்களே தொட்டு பார்த்து கட்டி காண்டு நேரடியா அரசு மருத்துவமனைக்கு சென்று பயன் தரக்கூடிய திட்டங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தி வருது. எந்த ஒரு தொந்தரவையும் கேன்சராக இருந்தால் ஆரம்பத்தில் கண்டறிந்து அரசு மருத்துவமனையில் போய் பயனடையக்கூடிய தன்மை செலவற்றதா இந்த இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் செஞ்சுக்கிட்டு. கொழுப்பு நிறைந்த உணவு, உரப்பு நிறைந்த உணவு அதிகம் பாதிப்பை ஏற்படும். அதனால காய்கறிகள் மிகுந்த உணர்வு நல்லது அப்படிங்கறத இப்போது சமீபத்திய ஆய்வுகள் எல்லாமே உலகுக்கு உணர்த்தி வருது. ஒரு வெஜிடேரியன் டயட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி இப்ப ட்ரெண்ட் மாறிக்கிட்டு வருது. ஸோ அதன் குழந்தைகளுடைய ஞாபக சக்தி வளர்றதற்கும் கேன்சர் போன்ற நோய்கள் வராம தடுக்கிறதற்கும் காய்கறி நிறைந்த உணவு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆயுஷ்மான் பாரத் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆரம்பிச்சது 2018 செப்டம்பர் 23. இப்ப நம்ம செப்டம்பர் 8 பேசுறோம். இந்த ஆயுஷ்மான் திட்டங்கிறது உலகத்திலே வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹெல்த் அசூரன்ஸ் ஸ்கீம். அதை இன்சூருங்கிறத விட நம்ம இந்திய அரசு ஹெல்த் அசூரன்ஸ் ஸ்கீம் உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமா இது செயல்படுத்தி உறுதியளிப்பு திட்டம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சோ அந்த வகையில 2018 இருந்து கடந்த 6 வருஷத்துல இந்த ஆயுஷ்மான் திட்டத்திற்காக மட்டும் பல நிதி ஒதுக்கீடு செஞ்சுக்கிட்டு வருது. இதுல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போரான குடும்பம், ஏழ்மையான குடும்பம், வருவாய் குறைச்ச குடும்பம் ஏறத்தாழ 12 கோடி குடும்பங்களை சேர்த்து அதற்கு ஹெல்த் அசூரன்ஸ் ஸ்கீம்ல இந்த காப்பாற்றிட்டு வர்றாங்க. அந்த 12 கோடியில இதுவரைக்கும் பயனடைந்தவங்க 55 கோடி நோயாளிகள். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பயனை கொடுக்குதுன்னு பாத்துக்குங்க. இதுவரைக்கும் ஆயுஷ்மான் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு அடையாள கார்டு அவங்களுடைய குடும்பத்தினுடைய வருவாயை வச்சு கொடுக்குறாங்க. அதை இப்ப இந்த அரசு வயதானவர்களையும் அங்கன்வாடி ஒர்க்கர் முதற்கொண்டு பயன்பெற வேண்டும் அளவுக்கு அதை விரிவடைய செஞ்சிருக்கு. 41 கோடி பேருக்கு அந்த ஆயுஷ்மான் அடையாள அட்டைய மத்திய அரசு வழங்கியிருக்கு. அதே மாதிரி இதுவரைக்கும் 8.25 கோடி பேஷண்ட் அட்மிஷன் ஆயிருக்காங்க. இந்த இதுல பல வகையில இந்த ஆயுஷ்மான் திட்டம் நிலைநாட்ட ஏறத்தாழ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30,529 ஹாஸ்பிட்டலை ஐடென்டிஃபை பண்ணி அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில ஒரு ஹெல்த் கவரேஜ்னு கொடுத்தா 5 லட்சம் ரூபா வரைக்கும் அதிகபட்சம் அவங்க அந்த ஸ்கீம்ல உதவி பண்றாங்க. சோ அதனால ஒவ்வொரு குடும்பமும் இந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் தகுதி அடையக்கூடியவர்களாக இருந்தால் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது மற்ற மருத்துவமனை அல்லது அங்கன்வாடி ஒர்க்கர் யாரையாவது பார்த்து அதனுடைய திட்டங்கள் யார் எலிஜிபிள் என்கிறத பார்த்து அல்லது கேம்ப் மாதிரி நடத்துறாங்க. இந்த ஆயுஷ்மான் திட்டம் கார்டு கொடுக்கறதுக்கு அதை வாங்கி வச்சு அது மூலியமா பயனடையணும். இந்த ஆயுஷ்மான் திட்டத்தின் மூலியமா ஒரு அவுட் ஆஃப் பாக்கெட் நம்ம கையில இருந்து காசு செலவு பண்ணக்கூடிய தன்மை இந்திய மக்கள்கிட்ட ரொம்ப இப்ப குறைஞ்சிருச்சு ஆயுஷ்மான் திட்டத்துல பயன்பெறதுனால. அதே மாதிரி வருவாய் காரணமாக ஏற்படக்கூடிய இழப்பீடும் குடும்பத்திலே குறைஞ்சிருக்கு. மருத்துவத்திற்காக அவங்க செலவு பண்ற தொகை கணிசமா குறைஞ்சிருக்கு, ரொம்ப குறைஞ்சிருக்கு. மிகச்சிறப்பான தகவல்களை, மருத்துவ கல்வியில ஏற்பட்டிருக்க முன்னேற்றம், மருத்துவ மாணவர்களுடைய எண்ணிக்கையில ஏற்பட்ட முன்னேற்றம், சுகாதார குறியீட்டுல முன்னை விட நம்ம இப்போ இருக்கிற நிலை, என்னென்ன நோய்களிலிருந்து நம்ம முற்றிலும் விடுபட்டிருக்கிறோம், உலக நாடுகளுக்கு இணையாக என்னென்ன நோய்களிலிருந்து நம்ம வெற்றி கொண்டோம், தடுப்பூசிகள், தேசிய சுகாதார திட்டங்கள், தொற்றாத நோய்கள், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், இது பத்தி எல்லாம் விளக்கமா சொன்னீங்க டாக்டர். செய்தி பிரிவு சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆட்சியில் சுகாதாரம், குடும்ப நலத்துறை மேம்பாடு, ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் தொடர்பாக திருச்சிராப்பள்ளி மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் M.A. அலீமுடனான நேர்முகம் கேட்டீர்கள். மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ்.